வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து திருச்சி மங்களன் மங்கல்ல இருந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். இது வந்து நெறைய பேர் வந்து இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து போடுங்க. மினிமம் கிராம்ல இருந்து எந்த மாதிரி டிசைன்ஸ்ல எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இன்னைக்கு ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். மினிமம் நமக்கு வந்து ஒரு 20 கிராம்ல இருந்தே இருக்கு நமக்கு. ஹாரம் வந்து 20 கிராம்ல இருந்து இருக்கு. அதாவது மிடில் ஹாரம் நான் சொல்றது. ரொம்ப ரொம்ப யூனிக்கா அழகான டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதுக்கு வேஸ்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்ட்டிங் வந்து 12%லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்க்கக்கூடிய இந்த டிசைன் வந்து கல்கட்டா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நடுவுல வந்து ஸ்டோன் வச்சது மாதிரி, எனாமல் வச்சது அந்த மாரிலாம் இருக்கு. இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஹாரமுடைய அந்த வெயிட் பார்த்தோம்னா, 29 கிராம் புள்ளி 710 மில்லிகிராம்ல இருக்கு. இந்த மாரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. இதில பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு அந்த கழுத்துக்கிட்ட வர்றதெல்லாம் வந்து பட்டையா வரும். ஒரு சிலர் வந்து விரும்புவோம் இல்லையா? நமக்கு வந்து அந்த மெல்லிசா வந்துட்டு டாலர் மட்டும் பட்டையா வேணும், அந்த மாரிலாம் நெனைப்போம் இல்லையா? அந்த மாதிரியுமே நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ காட்டியிருக்கிறது வந்து நமக்கு டாலருமே நல்லா பார்வையா இருக்கும். அதே சமயம் அந்த கழுத்த ஒட்டி வர்ற இடமும் நல்லா பட்டையா குடுக்குறது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. எல்லாமே இதில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 26, 27 அந்த மாதிரி கிராம்ஸ்ல வந்து இருக்கு. மினிமம் வந்து ஒரு 20, 22ல இருந்தே உங்களுக்கு வந்து ஹாரம் கிடைக்குது. இது பாருங்க திலகம் ஷேப்ல வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இதோடைய வெயிட் வந்து 27 கிராம் 115 மில்லிகிராம். அதுக்கடுத்து இப்போ வேற ஒரு டிசைன் வந்து பார்க்குறோம். இதில வந்து ஃப்ளவர் மாடல் மாதிரிலாம் குடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து இந்த டாலர் வந்து எப்படி எடுக்கிறோம், இல்ல வந்துட்டு அந்த ஹாரமுடைய அந்த கழுத்து பகுதிகிட்ட வர அந்த பட்டை வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த துபாய் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு கிளிட்டரிங் மாரி குடுத்துருக்குறாங்க. அந்த டிசைனே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிளிட்டரிங்கா இருக்கிறது மாதிரி வந்து குடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 23, 24 இந்த ரேஞ்சில வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு 12%ல இருந்து 15% வரைக்கும் இருக்கு. ஏன்னா வந்து தனித்தனியா ஒவ்வொன்னுத்துக்கும் சொல்றீங்க. அது மாரி வந்து சொல்றோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து டைம் ரொம்ப எடுக்கும் இல்லையா? அதுக்காக வந்து நான் அப்படியே பொதுவா சொல்றேன். இந்த காசு மாங்காய் மாலை வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நடுவுல வந்து மகாலட்சுமி அந்த விக்கிரகம் இருக்கிறது மாதிரியும், சைட்ல வந்து இந்த மாங்காய் மாலை இருக்கிறது மாதிரியும் ரொம்பவே அழகா இருந்தது. 26 கிராம்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிசைன். நம்ம எவ்வளோதான் வந்து நெறைய வெரைட்டியா நெறைய டிசைன்ஸ் வந்தாலும், அப்பயத்துலருந்து இப்போ வரைக்கும் இந்த காசு மாலை, மாங்கா மாலை இந்த மாரி காசு மாலை, மாங்கா மாலை டிசைன்லாம் வந்து நமக்கு எப்பயுமே அத வந்து பார்க்குறப்போ எடுக்கணும், வாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். எல்லாத்துக்கிட்டயும் வச்சுக்கணும், நம்மளுமே இது மாரி வாங்கணும் அப்படின்ற மாதிரிக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்டை வட செயின் மாரி இருக்கு. ஆனா வந்துட்டு அ அ ஒரு செயின் மாடல்லயும் வருது. அதே சமயம் வந்து நம்ம எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் போடலாம். அந்த மாதிரி இருந்தது. இதோடைய கிராம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, 24 கிராம் நெனைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த மாரி டிசைன்ஸ்லாம் இப்ப காட்டுவேன் நானு. இந்த மாரி டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப புதுசா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த முடிச்சு மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் இதெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, மினிமம் வந்து ஒரு 26 கிராம் அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவுக்குமே வந்து 12லேருந்து 15% வரைக்கும் நமக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து வருது. இந்த ஃப்ளவர் ஷேப்ல இருக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, நடுவுல வந்து அந்த பீட்ஸ் மாரி குடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே வந்து தனித்தனியா நமக்கு வந்து அந்த டேக்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கல்லு வச்சிருந்தாலும் சரி, இல்ல பீட்ஸ் வச்சிருந்தாலும் சரி, அது வந்து தனியா நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி, அது கழிச்சது போக தான் நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து குடுக்குறாங்க. இந்த ஹாரம் பாருங்க 32 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த சைட்ல வந்து மெல்லிசா வந்துட்டு டாலர் மட்டும் நல்லா பார்வையா பெருசா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிசைன் இது. இதுலயுமே வந்து உங்களுக்கு இந்த கல்கட்டா மாடல், பாம்பே மாடல் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கீழ வந்து அந்த திலகம் மாதிரி குடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா நல்லா இருந்தது. 37 கிராம் 400 மில்லிகிராம். இது வந்து ரோஸ் கோல்டு மாரி இருந்தது. அந்த ரோஸ் கலர்ல அந்த கலர் வந்து வெரைட்டி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த காட்டியிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இருந்தது. இதோடைய கிராம் வந்து 38 கிராம். அதுக்கடுத்து இதுவுமே பாருங்க, நல்ல ஒரு பார்வையான ஒரு டாலர்.
வர்றது மாதிரி எனாமல் வச்சு நிறைய வந்து பார்த்திங்கன்னா மயில் அந்த இதுதான் வந்து கொடுத்துருக்குறாங்க. மயில் டிசைன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காட்டின அந்த மயில் டிசைனுக்கு பின்னாடி வந்து நல்லா வந்து க்ளோசிங் டைப்பில் இருக்குது. க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு வந்து அது எப்படி வேணால் வியர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து காசு மாலை வந்து பார்க்குறோம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி காசு மாலை, மாங்காய் மாலையெல்லாம் எவ்வளோ நாள் ஆனாலும் அதில் உள்ள அந்த ஆசை வந்து நமக்கு குறையாது. இது வந்து 36 கிராம் கிட்ட வருது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நடுவில் வந்து அந்த திலகம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஷேப்பில் வந்து டாலர் வந்து வருது. அடுத்து பார்க்கக்கூடியது வந்து 36 கிராம் தான். இதில் பார்த்தீங்கன்னா மாங்காய் மாலை. இதில் வந்து நடுவில் வந்துட்டு ஸ்டோன் மாதிரி இருக்கிறது வந்து கல் கிடையாது. நமக்கு எனாமல் வச்சுருக்குறாங்க. எனாமல் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 32 கிராம். அதுக்கடுத்து இதுவுமே பாருங்கள், ஒரு $3 வந்து சேர்ந்தது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். அந்த செயின் வர்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா கல்கட்டா மாடல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து நிறைய மணி ரிலேட்டட், மணி எப்படியெல்லாம் சேமிக்கலாம், கோல்டு எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரியான நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட மங்களன் மங்களில் இருக்கக்கூடிய கோல்டு கலெக்ஷன்ஸ் வந்து தனி பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த ஹாரம் பாருங்க, ஒரு அரும்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நேரில் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. அரும்பு மாடலில் 36 கிராம் இதோடைய வெயிட்டு. அடுத்து வந்து ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம். இது வந்து நிறைய பேர் வந்து இதில் டவுட் கேட்டிருந்தீங்க. ஆன்டிக் அந்த கோல்டுக்கும் நம்ம வந்து நார்மல் கோல்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாதான். ரெண்டுமே வந்து பியூரான அந்த 916 22 கேரட் ஜுவல்லரியால் ஆனது தான். நகை அந்த தங்கத்தினால ஆனது தான். ஆனால் வந்து அதோடைய ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபினிஷிங் அப்படின்றது வந்து இந்த கலர் டிஃப்ரெண்ட்டு தான். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அந்த பிங்க் கோல்டு மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து அந்த கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது தான். மித்தபடி எல்லாமே வந்து பியூரான அந்த தங்கம் தான். இதில் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது தங்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆன்டிக் பீஸ் எல்லாம் வந்து மினிமம் 12% வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 16, 18 அந்த மாதிரிலாம் போகுது. ஃபிக்ஸடாக இதுதான் அப்படின்றது கிடையாது. நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அந்த டிசைனுக்கும் தகுந்தது மாதிரி நமக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து மாறும். இது மினிமம் வந்து 3 பவுண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. அதுல இருந்து அந்த டீட்டெயிலிங் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த மகாலட்சுமியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். இப்போ பார்க்கக்கூடியதே பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அந்த டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு ஷேப் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து வந்து பாலாக வச்சுட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. 30 கிராம், 55 கிராம் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஆன்டிக் இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமி படம் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். நம்ம வந்து பார்க்குறதுக்கே வந்து உண்மையாகவே அந்த சாமி வந்து அந்த விக்கிரகம் இருக்கிறது மாதிரியான ஒரு அந்த ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும். எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து தங்கம் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது அப்படின்றது வந்து பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ட்ரெண்டிங்காக வர்றவங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வித்தியாசமான கலரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ உள்ள பசங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஏற்றது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான அந்த கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. இதுலேயே பாருங்கள், ஆன்டிக்லேயே வந்து காசு மாலையெல்லாம் இருந்துச்சு. ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா வெயிட்டாக அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த ஃபீலிங் வந்து. இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். நம்ம நார்மல் கோல்டில் உள்ள அந்த காசு மாலை, மாங்காய் மாலை அதெல்லாமே வந்து தனியாக வீடியோ எடுத்திருக்கேன். ஆன்டிக்கில் உள்ளதுமே எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.